ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு சூப்பரான ப்ரோமோ. அதில் வந்து பிக் பாஸ் வந்து சரியாக ஒரு சூப்பராக வந்து கொளுத்து போட்டிருக்காரு. ஒரு விஷயம் என்னன்னா, நீங்களே வந்து ஸ்டார் பர்ஃபார்மன்ஸை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் நிறைய கேவலமான விஷயமும் நடந்திருக்கு வச்சுக்கோங்களேன். என்னென்ன எல்லாமே வன்மம் தான். ஸோ இந்த டாஸ்க் பேர் உங்களுக்கு தெரியும், சோறு சோப்பு மாப்பு. இதில் வந்து 3 டீம்லேருந்து ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு, ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார் அப்படின்ற மாதிரி வந்து கொடுங்கன்னு சொல்லும்போது, விக்கல் சக்கரமாக போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. ஒரு பக்கம் கனிக்கு வந்து ப்ரைஸிங் வருது. இன்னும் நடக்கிற மாதிரி இருக்குது. விக்கல் சக்கரம் வந்து ஸ்டார் பர்ஃபார்மராக ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸில் வந்துட்டு அமித்தை சொல்கிறார். அதாவது கமருதீன் டீமில் இருந்த அமித்தை சொல்கிறாரு. அமித் வந்து ஓரளவுக்கு அவரோட விஷயங்கள் கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக ரம்யாவை சொல்லிட்டாப்புல. அதுவும் ரம்யா வந்து வச்சு செய்கிறாரு. அவங்க வந்து சுத்தமாக வந்து சரியில்லைன்ற மாதிரிலாம் வச்சு செஞ்சோடனே இந்த அம்மாவுக்கு சுருன்னு ஏறிக்குது. உங்களுக்கு தான் தெரியுமே, ரம்யாவை கலாய்ச்ச உடனே வந்து ரம்யாவுக்கு வந்து அப்படியே ஏறும். அதனால் ரம்யா என்ன பண்ணுறாங்க, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு பிரஜனையும், ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்து விக்கல் சக்கரமே சொல்லிடுறாங்க. இன்னும் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பயங்கரமாக வந்து முட்டிக்குது. அதுவும் விக்கல் சக்கரம் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் சுத்தமாக பண்ணவே கிடையாது. அவருக்கு வந்துட்டு வேலையை செஞ்சு நான் பார்க்கலன்ற மாதிரி வந்து வச்சு செஞ்சுறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ரம்யா வந்து இந்த மாதிரி முதல் சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு விக்கல் சக்கரம் தான் இவங்களை கலாச்சிருப்பார் போல இருக்குது. உடனே ரம்யா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் ஸ்குவாடில் சரி யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வருவாங்க ஸ்டார் பர்ஃபார்மரை பார்த்தா கனி என்ன பண்ணாங்க? அடா பாவிகளா, ஆரம்பிச்சிட்டிங்களா? இதுக்கு தான் சோப் போட்டே இருந்தாங்க நேற்று நைட்டு ஃபுல்லாக. எஃப்ஜே கிட்ட பேசிட்டு இருந்தது, ரம்யா கிட்ட பேசிட்டு இருந்தது, எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே. ஸ்டார் பர்ஃபார்மர் வந்து ரம்யாவான், ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சாண்ட்ராவான். நல்ல வேலை அதுலேயாவது வந்துட்டு விஜய் பார்வதி சொல்லலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது எல்லாத்துலேயும் வன்மத்தை வந்து கொட்டுறாங்க. அதாவது இப்போ வந்து ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கேட்டிருக்காங்க. நேற்றாவது வந்து டீம் பர்ஃபார்மன்ஸ், இன்றைக்கி ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு இவங்க தானே நிறைய பண்ணது. அவங்க வந்து கிச்சன்லேயும் இருந்தாங்க, ப்ளஸ் வந்து நிறைய ஸ்கிட்டு 2-3 ஸ்கிட்டு பண்ணாங்க. அவ்வளோ பண்ணியும் இந்த பொண்ணு கொடுக்கறதுக்கு மனசு வரல. என்னத்தான் சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஆனால் சூப்பராக இருக்குது. ஏன்னா கடைசியில் வந்து முடியை பிடிச்சிக்கிறாங்க ரம்யா. விக்கல் வந்து இப்படி சொல்லிட்டானேன்னு. அதாவது விக்கல் வந்து இது வரைக்கும் வந்துட்டு விஜய் பார்வதி மட்டும் தான் பார்த்துருப்பாரு. இனி எல்லாரையும் பார்க்க வேண்டியது வரும். ஏன்னா அவரோட மாஸ்க் வந்து கிழிஞ்சு அங்கே மட்டும் தான் தொங்கிட்டு இருந்தது. அவங்க வந்து சரி இப்போ வந்துட்டு நம்ம வந்து சைலண்ட்டாக போகணும்னு நினச்சி சைலண்ட்டாக விட்டுட்டு இருந்தாங்க விஜய் பார்வதி. இப்போ வந்துட்டு அடுத்து இவங்க எல்லாருக்கிட்டையும் ஆடுறாருல, இனி தெரியும் இதுக்கு வந்து விஜய் பார்வதியே பரவாயில்ல போல இருக்கேன்ற மாதிரி. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி ஏன் விஜய் பார்வதிக்கு அவங்க கொடுக்கல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.